அறிவும் அவர்களுடைய திறனும் அவர்களுடைய அந்த பேணுதலும் அவர்களுடைய மார்க்க பற்றும் இந்த உலகத்திலே எந்த பெண்மணியாலும் அதை எடுத்துரைக்க முடியாது. அந்த அளவு அறிவு திறன் கொண்ட மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். எனவேதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி த்தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹில் அக்ரமீன். அம்மா பஅத். அல்-கௌசிய்யா அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவர்களையும் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்று பார்க்க இருப்பது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய சில விடயங்களை பற்றித்தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை மனைவிமார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். எனவே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்களில் ஒருவராக இருக்கின்றார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பல சிறப்புகளையும் பல மாண்புகளையும் உள்ளடக்கியவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் உம்மு ரூமான் பின்த் உவைமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கும் மகளாக பிறந்தவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நாங்கள் எடுத்து பார்ப்போமே என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இந்த உலக பெண்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியவர்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கன்னி பெண்ணாக திருமணம் முடித்தது முதலாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களைத்தான். மற்ற மனைவிமார்களையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு விதவை பெண்களாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் முடித்தார்கள். அதிலும் ஒரு கன்னி பெண்ணாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் முடித்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களைத்தான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை அந்த சிறு வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருமணம் முடித்தார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அன்றைய காலத்து மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு குறையை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஏற்கனவே அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அதிக கோபம் கொண்டவர்களாக அன்றைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை சிறுவயதிலே திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். எனவே இந்த விடயம் அந்த மக்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி குறை கூறுவதற்கு, அவர்களின் மீது குறையை சுமத்துவதற்கு ஒரு காரணமாக இந்த விடயம் அமைந்து விடுகின்றது. எனவே ஒவ்வொருவர்களுடைய நிலைப்பாடுகளும் இவ்வாறு இருக்க உண்மையான நிலை அது கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறு வயதிலே திருமணம் முடித்திருக்கிறார்களே என்றால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய தந்தை அன்னலம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அவர்களுடைய தாயார் உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள், இந்த இருவர்களும் சிறந்த வம்சம், சிறந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தான். எனவே அந்த சிறந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்களினால் தான்
பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். எனவே அவர்களும் ஒரு சிறப்பான அந்த மக்காவிலே ஒரு சிறந்த ஒரு பெண்மணியாக, சிறப்புக்குரிய மதிப்புக்குரிய பெண்மணியாக திகழ்ந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவயதில் திருமணம் முடித்தது அவர்களுடைய சொத்துக்காக, அவர்களுடைய செல்வங்களுக்காக வேண்டி அல்ல, மாறாக இந்த இஸ்லாத்தின் சொத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தின் சொத்தான அந்த அறிவை, மார்க்க அறிவை பாதுகாக்க வேண்டும், அந்த அறிவை உலகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதே போன்று உலகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு எல்லா விடயத்திலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை திருமணம் முடித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை அறிவித்தவர்களின் பட்டியலை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆண்களில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று பெண்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை அறிவித்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே பெண்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பட்டியலிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ஹதீஸுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சிறுவயது முதல் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக, புத்தி கூர்மையுடையவர்களாக விளங்கியவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அவர்கள் மார்க்க சட்டத்திலும், ஹதீஸ் துறையிலும், மருத்துவத்துறையிலும், எல்லா கலையிலையும் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாக நடமாடியவர்கள் என்றால் அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தான். அதனால தான் சஹாபா பெருமக்களுக்கு சில சட்டங்களில், மார்க்க சட்டங்களில் சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது, சந்தேகங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் நாடுவார்கள் யாரை என்றால் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களைத்தான். அந்த அளவுக்கு அறிவு மேதையாக சிறந்து விளங்கியவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விருப்பம் அல்ல. அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை தான் திருமணம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தது இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது பச்சை பிடவையினால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய உருவம் போற்றப்பட்ட நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் காட்டப்பட்டு, யா ரசூலல்லாஹ் ஹாதிஹி ஜௌஜத்துக, இதுதான் நீங்கள் மனம் முடிக்க போகின்ற உங்களுடைய மனைவியர், இவர்தான் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே உங்களுடைய மனைவியாக இருப்பார்கள் என்ற நற்செய்தியை அந்த வகி கொண்டு வரக்கூடிய சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நற்செய்தியாக எடுத்துரைத்தார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்படி நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு பெண்மணிதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பற்றி அந்த டைமில் அவதூறு சொன்னார்கள், இட்டுக்கட்டினார்கள். இப்படியான அவதூறு சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அவர்கள் எந்தெந்த குறைகளை சொல்லுகிறார்களோ அத்தனை குறைகளை விட்டும் ஈடேற்றம் பெற்றவர்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையுடைய ஆயத்துகளின் மூலம் எடுத்து காட்டுகிறான். அவர்கள் எந்த குறையிலும் அவர்கள் நீங்கள் சொல்லுகின்ற குறையில் உட்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் எல்லா குறையை விட்டும் நீங்கியவர்கள் என்ற விடயத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்மணியை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், பரிசுத்தவான் என்று பேசுகிறான் என்று சொன்னால் அவர்களுடைய சிறப்பு வேறு சகோதரர்களே. எனவே அப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கும் பொழுது அன்னவர்களிடத்தில் ஒரு எளியவர் வருகிறார் என்று சொன்னால் கஷ்டத்திலும் பசியிலும் அவர்களை நாடி வருகின்ற ஏழைகளை வெறுங்கையுடன் அனுப்ப மாட்டார்கள். அதே குணம் கொண்டவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அவர்களிடத்தில் யாருவாவது ஒரு தேவை கேட்டு வருகிறார்களா, அந்த மனிதர்களுடைய தேவையை நிறைவேற்றித்தான் அனுப்புவார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதாவது எத்தனையோ அவர்களுடைய மனைவிமார்களுடன் இருந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த மனைவியுடன் இருக்கும் பொழுதும் வஹி அறிவிக்கப்படாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களில் இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. எனவே அந்த சிறப்பையும் பெற்றுக்கொண்டவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய அறிவும் அவர்களுடைய திறனும் அவர்களுடைய அந்த பேணுதலும் அவர்களுடைய மார்க்க பற்றும் இந்த உலகத்திலே எந்த பெண்மணியாலும் அதை எடுத்துரைக்க முடியாது. அந்த அளவு அறிவு திறன் கொண்ட மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே மிகவும் ஒரு பேணுதலான அதே போன்று நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக, தான தர்மங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக, ஏழைகளுடன் உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக, அதே போன்று கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, இப்படி பல விடயங்களை பல பண்புகளை கொண்டு விளங்கியவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல இடங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள், அவர்களை செல்லமாக பேசியிருக்கிறார்கள், அவர்களுடன் விளையாடி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல விடயங்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே அதிக அன்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களின் மீது வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசி தருவாயிலே, மரண தருவாயிலே மனைவிமார்களிடத்தில் அனுமதி கேட்டார்கள், என்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கொண்டு சொல்லுங்கள் என்று. எனவே அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடமும் சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டில் தான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததும், அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு எவ்வளவு பங்களிப்பை செய்தார்களோ, அவர்களின் மூலம் இந்த இஸ்லாம் மார்க்கம் எவ்வளவு பிரயோஜனங்களை அடைந்து கொண்டதோ, அதே போன்று தன்னுடைய மரணத்துக்கு பின்னாலும் தான் எவ்வாறு இந்த இஸ்லாத்தை வழிநடத்தி சென்றதை போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் எல்லா நேரத்திலும் ஒன்றோடு கலந்திருந்தவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொண்ட அந்த விடயங்களை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். சொல்லின் மூலமும் செயலின் மூலமும் எடுத்து காட்டி அந்த மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்ற விடயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதன் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய அந்த சிறப்பை அறிந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை எவ்வாறு இருந்ததோ அந்த வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு என்ன படிப்பினை இருக்கிறதோ அந்த படிப்பினைகளை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு சிறந்த ஒரு நன்றாக வாழுவதற்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.